வணக்கம். 2x + 5 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. அப்போ இது பார்த்த உடனே மேலே அடுக்கில் இருக்குது 2 இருக்கிறதுனால இது a + b த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது நினைவில் வந்துடணும். அப்போ a + b த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கும்போது அதனுடைய விரிவாக்கம் a² + 2ab + b² அப்படிங்கிற விடை வரும் அப்படிங்கிறது நமக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். எனவே இந்த முற்றுரிமையை எடுத்து எழுதிக்கிறணும். கொடுத்துருக்குறாங்க, கொடுக்கலைனாலும் நம்ம தான் அதை நினைவில் வச்சுருந்து பயன்படுத்த பழகணும். அப்போ a + b த ஹோல் ஸ்கொயர் = a² + 2ab + b² அப்படிங்கிற அமைப்பை எழுதிட்டு அதற்கு உண்டான அமைப்பில் இந்த 2xங்கிறது a, இந்த முழுவதுமாக 2xங்கிறது a, 5ங்கிறது b அப்படிங்கிறத மனதில் வைத்து அதனுடைய விரிவாக்கத்தை செஞ்சோம்னா 2x² இது ஹோல் ஸ்கொயர் தான் வாசிக்கணும், ப்ளஸ் 2 × 2x × 5 இது a², இது ப்ளஸ் 2ab + b², b²ங்கிறது 5, அதனால் 5². அப்போ 2x த ஹோல் ஸ்கொயருங்கிறது 2x × 2x, அதனால் அது என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 4 x × x x², அதனால் 2x த ஹோல் ஸ்கொயர் என்பது 4x² வந்துடும். அடுத்தபடியாக இது எல்லாத்தையும் பெருக்கணும். எண்களை முதல்ல பெருக்கிக்கிறோங்க. அடையாளம் இருந்தால் அடையாளத்தோடு பெருக்கி பழகணும். இப்போ எல்லாமே ப்ளஸில் இருக்குது. அப்போ 2 4 4 5 20, அதோட ஆங்கில எழுத்தை சேர்த்து எழுதிடுங்க. அதுதான் இதனுடைய பெருக்கல் பலன். அப்போ 2 4 4 × 5, இது மூன்றுமே பெருக்கலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ 4 5 20, அல்லது அங்கேருந்து பெருக்கினாலும் அதே விட தான் கிடைக்கும். I2 10, Y2 20, அதோட எக்ஸு. அதுக்கப்புறம் 5² அப்படிங்கிறது 5 × 5ன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் 5 × 5 I5 25. நடுவில் அப்படியே அந்த கூட்டல் அடையாளம் இருந்ததுன்னா கூட்டல் அடையாளம். எனவே இதனுடைய விரிவாக்கம், அதாவது 2x + 5 ஹோல் ஸ்கொயரினுடைய விரிவாக்கம் 4x² + 20x + 25 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோங்க. வாழ்த்துகள்.